Hello students, today we are going to see about the new unit Chemical Kinetics, Unit 7. இன்னைக்கு நம்ம வேதி வினை வேகவியல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரியாக்டன்ஸ் நம்ம எடுப்போம், அது ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி எந்த டைம் எவ்வளோ நேரத்தில் நடக்கு, ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குதா ஸ்லோவாக இருக்குதா, ஸோ இதெல்லாம் படிக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கைனடிக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் த வேர்ட் கைனசிஸ். கைனசிஸ்ங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட். ஸோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மூவ்மெண்ட், இயக்கம். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அது ஃபாஸ்ட்டாக இருக்குதா, ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குதான்னு சொல்கிறப்போ அது வந்து ஸ்பீடு, அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, ஸ்லோவாக இருக்குதா ஃபாஸ்ட்டாக இருக்குதா. இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் நம்ம சொல்கிறதா என்ன சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரேட்டுன்னு சொல்கிறது என்னென்னா தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில். அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மெக்கானிசம் சொல்கிறப்போ எந்த முறையில், ஸோ எந்த வழியில் அது வந்து ரியாக்ட் பண்ணி, இந்த ரியாக்டன்ட் வந்து எந்த வழியில் அது ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. வினைபடு பொருட்கள் வந்து விளை பொருட்களாக எந்த வழியில் அது மாற்றமடையுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் மெக்கானிசம். ஸோ இது ரெண்டும் நம்ம படிக்க போகிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். இது ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் என்னதுலாம், ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்னால் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ரியாக்டன்ஸ் ஒரு ரியாக்டன்ட்டே 2 ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம ரியாக்ஷன்ஸுடைய டைப்ஸ்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். தட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்டன்ட் 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ 2 ரியாக்டன்ஸ் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ ஃபாஸ்ட் ரியாக்ஷன் என்ன, ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்னால் என்ன? ஸோ ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம லேபில் நம்ம செய்கிற டெஸ்ட்ஸ், ஸோ நைட்ரேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட்டை ஏதாவது ஒரு குளோரைட், மேபி சோடியம் குளோரைடாக இருக்கலாம். ஸோ எனி குளோரைட் சால்ட்டோட ஆட் பண்ணுறப்போ இமீடியட்டாக அது என்ன செய்யும், precipitate ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன செஞ்சிடும், ரியாக்ஷன் நடந்துடும். இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு அயானிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இது ஃபாஸ்ட்டாக நடக்கும். அடுத்து ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் சொல்கிறப்போ ஒரு அயன் ராட் வந்து நம்ம கொஞ்ச நாள் அப்படி வெளியிலே போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், அது ரஸ்ட் ஆயிரும். ஸோ அயன் ஆக்சைடு அது கன்வெர்ட் ஆயிரும். அதில் மேலே உள்ள லேயர், ஸோ ஃபுல்லாக அயனும் கன்வெர்ட் ஆகுது, மேலே உள்ள லேயர் என்ன அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் அதே இது நம்ம அயன் ராடை ஸோ 1 டே சும்மா அப்படி அதில் வச்சுருந்தா ஆகாது. ஸோ ஒரு 2-3 டேஸோ 1 வீக்கோ கழிச்சு தான் அது என்ன செய்யும், அது ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு ஸ்லோ ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குதா ஸ்லோவாக இருக்குதா அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னது. ஸோ இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குறாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னென்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்குதா, அது என்ன ஸ்பீடில் என்ன ஸ்பீடில் அந்த ரியாக்ஷன் நடக்குங்கிறது பார்க்குறது தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதுதான் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் என்னென்னா தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரேட் கண்டுபிடிக்கிற, ரேட்னா என்னது சொல்லியிருக்கிறேன், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அது ஃபாஸ்ட்டாக இருக்குதா ஸ்லோவாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம். ஸோ அது எந்த வழியில் எந்த செயல்முறையில் நடக்குது அப்படின்னு பார்க்குறது மெக்கானிசம். அதோட மெக்கானிசம், அந்த ரியாக்ஷன் வந்து என்ன மெக்கானிசமில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா, அதை திருப்பி நல்லா ரீட் பண்ணிங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அந்த டெரிவேஷன்ஸ் நிறைய டெரிவேஷன்ஸ் வரும், மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் வரும், அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த லெசன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஈஸி லெசன். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள்.
ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை இந்த லெசனில் ஆக்சுவலி. ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பெர் யூனிட் டைம். ஸோ ஸ்பீடு, நம்ம ரேட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பீடு. இப்போ ஸ்பீடுங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ், ஸோ ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் அது ட்ராவல் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ பி மைனஸ் ஏ டிவைடட் பை அது எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த டைம் டி, அதுதான் நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்பீட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ரேட் அப்படின்னு சொல்கிறப்போ ரேட் ஆஃப் ஸ்பீட் தான் சொல்லியிருக்கோம். இப்போ ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் பெர் யூனிட் டைம். அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ரியாக்டண்ட்டாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக ப்ராடக்டாக இருக்கலாம், ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக ரியாக்டண்ட்டாக இருக்கலாம். அப்போ அந்த ரியாக்டண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன், அதோடைய அமௌண்ட் எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ரியாக்டண்ட் எப்போவுமே என்ன செஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ராடக்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கும், கூடிக்கிட்டே வரும். அப்போ ரியாக்டண்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கம்மியாகிட்டே வருது, எவ்வளோ டைமில் அப்படின்னு பார்க்குறது தான் ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் நம்ம ஸ்பீட் மாதிரி தான். ஸ்பீடுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதுனா சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் எடுப்போம். இங்கே ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் ஏ டு பி, ஏ வந்து ரியாக்டண்ட், பி ப்ராடக்ட். ஏ வினை படுபொருள், பி வந்து விளைபொருள். ஸோ கன்வெர்ட் ஆகுது. இப்போ இதோடைய ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ ரேட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தட் இஸ் த ஸ்பீடு. ஸ்பீடுன்னு சொல்கிறப்போ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கண்டுபிடிக்கிறதுனால சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட் எவ்வளவு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது, அதான் மீனிங் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப். ஸோ அப்போ ரியாக்டண்ட் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ அந்த ரியாக்டண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகிட்டு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு. அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், எவ்வளோ டைமில் நடக்குது. ஸோ இப்போ இதில் எதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எப்போவுமே ரேட் ஸ்பீட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும், அந்த நெகட்டிவ் சைனில் இருக்க முடியாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் சொல்கிறப்போ உனக்கு நான் பின்னால் இன்னொரு கிராஃப் சொல்கிறேன், அப்போ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் என்னென்னா, ரியாக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 கிராம்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இங்கே பி வந்து என்ன இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எதுவும் ஃபார்ம் பண்ணியிருக்காது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இங்கே வந்து ஏ வந்து 1 கிராம் என்ன செஞ்சு ரியாக்ட் ஆகி 1 கிராம் பி ஃபார்ம் பண்ணிட்டு. அப்போ இப்போ எங்கே எத்தனை கிராம் இருக்குது, ஏல 9 கிராம்ஸ் இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான். ஸோ அப்போது 9 மைனஸ் 10 அப்போ எவ்வளோ வந்துடும், -1 வந்துடும். ஸோ அப்போ -1 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் சொல்கிறப்போ நெகட்டிவ் வேல்யூ ரேட் வந்துடும். அப்படி நெகட்டிவ் இருக்கக்கூடாதுங்கிறனால நெகட்டிவ் ஒரு சைன் நம்ம என்ன செஞ்சுருக்க கொடுத்துருக்கோம். அப்போ -9 மைனஸ் 10 அப்போ -1 இன்ட்டு -1 மைனஸ் ஆட் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 இன்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ வி கெட் ரேட் வந்து பாசிட்டிவ். அதனால தான் இங்கே நினச்சிடும் ரியாக்டன்ஸ் போடுறப்போ மைனஸ் நம்ம போடணும். பிகாஸ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வரும், அதாவது டிஸப்பியரன்ஸ் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பி வந்து அப்பியரன்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ். அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு போட்டோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், நெகட்டிவ் போடணும்னு அவசியம் இல்லை, பாசிட்டிவ் போட்டோம். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ஏ வச்சு நம்ம கொடுக்குறப்போ என்ன, தட் இஸ் -A2ங்கிறப்போ ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன கான்சன்ட்ரேஷன் மாறுது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதும்போது அது கான்சன்ட்ரேஷன். ஓகே, -A1 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை T2 மைனஸ் T1. ஸோ இப்போ இதில் நெகட்டிவ் சைன் ரியாக்டன்ஸ்க்கு மட்டும் போடுவோம். அப்போ மைனஸ் இதை வந்து சேஞ்ச் என்ன நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெல்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னா நம்ம டெல்டான்னு போடுவோம், இல்லை ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்னா DA பை DTன்னு நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம். ஸோ டெல்டாவும் எழுதலாம், டின்னு எழுதலாம். டெல்டான்னு என்னது டிஃப்ரென்ஸ், எல்லாம் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இல்லை டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன், இதுதான் என்னது டெல்டா. ஸோ DA பை DTன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பிங்கிறது என்னது ப்ராடக்டோடது நம்ம எழுதும்போது நெகட்டிவ் போடக்கூடாது, இங்கே நெகட்டிவ் போடுவோம், இங்கே நமக்கு நெகட்டிவ் போடக்கூடாது. டெல்டா B டிவைடட் பை டெல்டா T, இதுதான் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா.
ஓகே. ஸோ ரேட் கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் என்னது? தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரேட்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸ்பீடுன்னு சொல்கிறப்போ நம்ம சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ அதில் ரியாக்டன்ஸ் போடுறப்போ நெகட்டிவ் சைன் வரணும். ஸோ நெகட்டிவ் டெல்டா ஏ டிவைடட் பை டெல்டா டி. ப்ராடக்ட் போடும்போது டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும்போது ரொம்ப கவனமாக நம்ம நெகட்டிவ் வருமா வராதாங்கிறத பார்த்து நம்ம நினச்சி எழுதணும். ஸோ நம்ம ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம என்ன செஞ்சுக்கோம்? ரியாக்டன்ஸ் பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ ரியாக்டன்ஸ் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? ஸோ இங்கே இது வந்து பிங்க் லைனில் இருக்கிறது தட் இஸ் த ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் ஃபஸ்ட்டு என்னது? ஒரு மோல் இருக்குது. ஸோ 1 மோல் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதாவது 20 மினிட்ஸ், டைம் வந்து மினிட்ஸில் 20 மினிட்ஸில் என்ன ஆகுது? இங்கே அது ஆல்மோஸ்ட் 0.5க்கு கீழே வந்துடுது. ஸோ அப்போ என்னது? ஸோ 20 மினிட்ஸில் அந்த ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் ஹாஃப் நடந்துருது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது? அங்கே க்ரீன் கலரில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தட் இஸ் த ப்ராடக்ட்ஸ். அப்போ ஏயுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருது. அப்போது 20 மினிட்ஸில் அதோடைய ரேட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 20 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் 0.5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 0.5 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 0.5 மைனஸ் 1 டிவைடட் பை 20. ஸோ இப்போ இது நெகட்டிவில் வரதுனால நம்ம ஆல்ரெடி இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறதுனால ஸோ மைனஸ் ஆஃப் 0.5. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடும்போது மைனஸ் ப்ராக்கெட் 0.5 மைனஸ் 1 divided by 20. அப்போ minus of minus 0.5 divided by 20. So அப்போ plus 0.5 divided by 20. So நம்ம calculate பண்ணிடலாம். Okay, the rate வந்து இப்படி calculate பண்ணிடலாம். So இங்க reactant உடைய value என்ன செஞ்சிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. Almost 120 minutes 2 hoursல என்ன ஆகுது? ஃபுல்லாவே reactants concentration 0 ஆயிருது. அதாவது அவ்வளோ ரியாக்டண்ட்டும் என்ன செஞ்சிருது? ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மாலிகுல்ஸே இல்லை. ஸோ இங்கே இதே அட் த சேம் டைம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 மினிட்ஸில் ஸ்டார்டிங்கில் என்னது இருக்குது? 0 எதுவுமே கிடையாது. க்ரீன் கலர் மாலிகுல்ஸே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் 0.5க்கு மேலே போயிடுது. 120 மினிட்ஸ் அதாவது 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட்லி என்னது? ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது, நோ ரியாக்டன்ட். ஸோ இதுதான் இதோடைய கிராஃப். இந்த கிராஃப் வந்து ரியாக்டன்ட் வச்சு நம்ம சொல்லும்போது நெகட்டிவில் வருது. ப்ராடக்ட்ஸ் வச்சு சொல்லும்போது தட் இஸ் த பாசிட்டிவ் ஸ்லோப் வருது இதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோடைய. இதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அதில் ரேட் வந்து நம்ம நெகட்டிவ் கொடுக்குறோம் ரியாக்டன்ட்க்கு வந்து. ஏன்னா டிஸ்அப்பியரன்ஸ் நெகட்டிவ், இது வந்து டிஸ்அப்பியரன்ஸ், ப்ராடக்ட் வந்து அப்பியரன்ஸ். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே அட் த சேம் டைம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரதுனால நம்ம ஒரு நெகட்டிவ் சைன் அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? ரேட்டில் போட்டிருக்கோம். இதனால தான். ஸோ அப்புறம் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னென்னா தட் இஸ் மோல் மைனஸ் 1 டிவைடட் பை செகண்ட் மைனஸ் 1. அதாவது செகண்ட் இன்வர்ஸ், மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை மோல் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், இல்லைனா மோல் பெர் செகண்ட். மோல்ங்கிறது கான்சன்ட்ரேஷனோடது. பிகாஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். சாரிமா, மோல் லிட்டர் மைனஸ் 1. ஸோ கான்சன்ட்ரேஷனோடது மோல் பர் லிட்டர். இதில் ஒரு எல் விட்டுருக்கிறேன், இதில் ஒரு எல் ஒன்று விட்டுருக்குது. ஸோ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து மோல் லிட்டர் மைனஸ் 1. மோல் லிட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 1. அதாவது மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஓகே, இதில் ஒரு எல் மைனஸ் 1 வரும். ஸோ புக்கில் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்கியோமெட்ரி, வேதி வினைக்கூறு விகிதம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க. ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன? எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குங்கிறது பார்க்குறதா. நம்ம வந்து எவ்வளோ பர்சன்ட், அது எவ்வளோ ரேஷியோ எடுக்குது அப்படின்னு பார்க்குறதா ஸ்டாக்கியோமெட்ரி. ஸோ இப்போது ஏ கிவ்ஸ் பி அப்படின்னா என்னென்னா ரியாக்டன்ஸுடைய ஸ்டாக்கியோமெட்ரியும் ப்ராடக்டோடைய ஸ்டாக்கியோமெட்ரியும் சேம். ஸோ நம்பர் 1 தான். 1A gives 1B, அதான் மீனிங். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா
rate of the disappearance of reactant வந்து equal to rate of disappearance of product. அதாவது minus dA by dt is equal to dB by dt. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். ஸோ அதாவது minus dA by dt is equal to dB by dt இல்லைனா டெல்டாவும் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் A gives B ஓடுது. So if the stoichiometry of both reactants and products are same, then the rate of disappearance of reactant is equal to rate of appearance of product. So next one பாத்தீங்கன்னா A gives 2B. So B வந்து 2 times ஃபார்ம் ஆகுது. A ல இருந்து 2 times B ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா B வந்து ஃபாஸ்டா A விட 2 times ஃபாஸ்டா என்ன செய்யுது ரியாக்ட் அதாவது ஃபார்ம் ஆகுது. அப்போ இதோடைய ரேட் பார்த்தோம்னா எப்படின்னா plus dB by dt எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 times minus dA by dt minus dA by dt 2 times அதான் சிங்கிள் A வந்து 2 times B ஃபார்ம் பண்ணுறதுனால dB by dt அதாவது B இன் உருவாதல் வேகம் A இன் வேகத்தை விட 2 மடங்கு அதிகம். ஸோ B வந்து ஃபார்ம் ஆகிறது A விட 2 times. இப்போ A வந்து 1A எடுக்கும்போது 2B 2 times B என்ன செஞ்சு ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 grams of A எடுத்தோம்னா சாரி 5 moles of அல்ல 0.5 moles of A ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இங்கே என்ன செய்யும் இது 1 mole of B ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் ஸோ 2 times என்ன செய்யுது அதிகமாக நடக்குது. இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் dB by dt தட் இஸ் ஈக்குவல் டு 2 times minus dA by dt. ஸோ இது வந்து நம்ம இந்த 2 வந்து இந்த சைடில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2 வந்து இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா அப்போ என்ன செய்யும் மைனஸ் dA by dt இஸ் ஈக்குவல் டு 1/2 dB by dt. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம எல்லா இதுக்குமே என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஒரு இதில் ஒரு ப்ராடக்டில் 2 இருந்துச்சுனாலோ இல்லைனா ரியாக்டண்ட்டில் 2 இருந்துச்சுனாலோ அந்த இடத்த என்ன செய்வோம் அந்த எதோடைய அந்த பியோட பியில் பக்கத்தில் 2 moles இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்வோம் 1/2 அதால் டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு வேளை 2 மல்டிப்ளை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2A gives Bன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் A இடத்துல என்ன செய்வோம் ஹாஃப் போடுவோம். ஸோ எந்த இடத்துல 2 இருக்குதோ அதில் என்ன செய்வோம் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரேட் வந்து ஆல்மோஸ்ட் என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஆயிரும். ஸோ அதனால் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் இப்போ XA + YB gives LC + MDங்கிற ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா ஸோ அதோடைய ரேட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸோ இப்போ ஏக்கு வந்து எக்ஸ் மோல்ஸ் நம்ம எடுத்துருக்கோங்கிறப்போ 1/(-1/x). ஸோ இது ப்ராடக்ட்ஸ் சாரி ரியாக்டன்ஸ்ங்கிறதுனால -1/x dA by dt that is equal to அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -1/y. ஸோ இதுவும் ரியாக்டன்ட் ஸோ அதனால் மைனஸ் சைன் போடுறோம். ஸோ -1/y dB by dt that is equal to இது ப்ராடக்ட் சைன்ங்கிறதுனால மைனஸ் வராது 1/L into dC by dt that is equal to 1/m into dD by dt. ஓகே ஸோ இது ஜென்ரலாக நம்ம நினச்சிக்கிற ரேட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரேட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் பின்னால் வரும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ரேட். ஆவரேஜ் ரேட்னா என்ன? ஸோ ஆவரேஜ் நம்ம நார்மல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ உங்கள் புக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க பேஜ் நம்பர் 230ல். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட். ஸோ ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு சைக்ளோப்ரோபேன் கொடுத்துருக்குறாங்க. சைக்ளோப்ரோபேன் 0 அதாவது இதுதான் ரியாக்டண்ட்டில். ஸோ டைம் 0 சைக்ளோப்ரோபேன் வந்து ப்ரோப்பீனாக கன்வெர்ட் ஆகுது. இதில் 0 டைம்ஸில் 2 moles per லிட்டர் இருக்குது. 5 minutesல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னால் ஸோ அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 30ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துடும்.
இல்லை நம்மளுக்கு இப்போ 10 மினிட்ஸ் டைமில் நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ 1 இதில் உள்ள எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோ அதாவது 1.4 minus 2 ஸோ அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் 1.4 minus 2 டிவைடட் பை எவ்வளவு 0 to 10 10 minus 0 that is equal to 10. ஸோ 1.4 ஸோ எது வரைக்கும் நம்ம இப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1.17 minus 2 டிவைடட் பை 15 minus 0 ஸோ கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட் கிடச்சிடும். ஸோ மேபி அது 5 to 0 இருக்கலாம். 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கலாம், 10 மினிட்ஸில் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம், 15 30னா ஸோ ஹோல் நம்ம ஆட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லை இதிலேருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணிவிட்டு அதில் 30ஆல் டிவைட் பண்ணனாலும் வி கெட் ஆவரேஜ் ரேட். ஸோ ஒரு 2 இன்டர்வல் இருக்கணும். ஸோ 0 to 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த சேஞ்ச் இன் டைம் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வச்சு பார்க்குறதுனால நான் கண்டிப்பாக நம்ம நினச்சிடணும் மைனஸ் சைன் போடணும். இது ப்ராடக்ட் சைஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் 1.4 minus 2 that is equal to minus 0.6. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து that is plus 0.6 divided by 10. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் 10 மினிட்ஸ் டைம். ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0.69 minus 2 divided by 30 minus 0. ஸோ போட்டோன்னா நம்மளுக்கு 30 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆவரேஜ் ரேட்னா என்னென்னா சராசரி வினை வேகம். ஸோ சராசரி அது எவ்வளோ ஸ்பீடில் நடக்குங்கிறது பார்க்குறது தான் ஆவரேஜ் ரேட். த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம். ஸோ பர்டிகுலர் டைமில் இதுக்கு வந்து சேஞ்ச் இன் டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பர்டிகுலர் டைமில் அதோடைய ரேட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். So the rate of a reaction at a particular instant during the reaction is called instantaneous rate. So அந்த particular instant, particular timeல instant என்ன particular timeல எவ்வளவு ரேட்ங்கிறது தான் that is the instantaneous rate. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம். வினை நிகழும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வேகமானது அக்கணத்தில் வினையின் வேகம் எனப்படும். ஸோ அந்த டைமில் எவ்வளவு ரேட்டுங்கிறது அதோட வினை வேகம்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராஃப் இப்போ இருக்கிற அப்படின்னா ஸோ இதில் சைக்ளோப்ரோபைன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை சேம் லாஸ்ட் பேஜில் உள்ள டேப்லர் காலம் தான். ஸோ அதில் அதோடைய சைக்ளோப்ரோபைனோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது. ஸோ அந்த பிங்க் கலர் லைனில் இருக்கிறது தான் தட் இஸ் த சைக்ளோப்ரோபைனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் ஸோ இப்போ இங்கே டாட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்ம ஒரு என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு ஸ்லோப் வரைஞ்சோன்னா அந்த ஸ்லோப்பில் எவ்வளவு டைம் இருக்குது. ஸோ 20 மினிட்ஸில் நம்மளுக்கு அதோட ஸ்லோப் வரைஞ்சோன்னா அதில் எவ்வளோ இருக்குது ஸோ 1 தான் அதோடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ 1 divided by 20. ஸோ இதுதான் என்னது அதோடைய ஸ்லோப் எவ்வளவோ அந்த ஸ்லோப் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி அந்த டேஞ்சன்ட்டுடைய ஸ்லோப் தான் அதோடைய ரேட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுடைய ரேட். ஸோ இதுக்கு நம்மளுக்கு சேஞ்ச் இன் டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் அதை பார்த்தோன்னா 20லே நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சலாம். அப்போ 20 இப்போ 1.0 divided by 20. ஸோ அந்த மாதிரி நம்ம அதோட ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா we get instantaneous rate. So instantaneous rate at instant t is obtained. So ஒரு time tல is obtained by calculating the slope of tangent drawn to the curve. So அந்த இதுக்கு ஒரு ஸ்லோப் வரைஞ்சிட்டு அதை கண்டுபிடிச்சோன்னா அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோன்னா போதும் we get the instantaneous rate. So the next one rate law and rate constant. ரேட் லானா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியும். ஸோ ரேட் லானா என்னென்னா that is the rate of a reaction is proportional to so the rate லானா என்னென்னா that is the rate of a reaction is proportional to the concentration of the is proportional directly proportional to the concentration of the reactants. அதுதான் ரேட் லா. ஸோ அது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேட்லானா என்ன அப்படின்னா ரேட்லானா என்ன தட் இஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ டு த பவர் எம் பி கான்சன்ட்ரேஷன் டு த பவர் என். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோன்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு எம்ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எம் என்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்ஒய்க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் மே நாட் பி ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ரேட்லான்னு சொன்னால் இது மட்டும் எழுதினா கூட போதும் உங்களுக்கு. So rate of the reaction. So rate லான என்னன்னா rate of the reaction is directly proportional to the concentration of the reactants. அல்லனா active masses of the reactants நம்ம படிச்சிருக்கோம். So active masses னு சொல்லலாம் இல்லனா concentration of the
reactance. Okay, so இதுதான் rate law. So இதில் இந்த Kங்கிறது என்னன்னா இந்த proportionality remove பண்ணுறதுக்கு ஒரு constant யூஸ் பண்ணுறோம். So rate is proportional to concentration of the reactants. அந்த proportionality remove பண்ணுறதுக்கு proportionality constant ஒன்று போடுறோம். அதுதான் rate constant K. So இப்போ rate is equal to rate constant into concentration of the reactants. So rate lawவும் rate lawனா அந்த full equation, rate constant that is the K. So K is the rate constant. So overall order னு பாத்தீங்கன்னா that is M, அந்த concentration உடைய powers எவ்வளவு இருக்கோ அதை add பண்ணோம்னா that is M plus N தான் உங்களுக்கு order of the reaction. Order of a reaction. வினை வகை. ஓகே, ரேட் லானா வேக விதி, ரேட் கான்ஸ்டன்ட், வினை வேக மாறிலி. ஓகே, இதுதான் ஒரு வேக விதி. தட் இஸ் வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு K into A to the power M, B concentration to the power N. So difference between rate and rate constant of a reaction. So வேக விதிக்கும் வேக வினை மாறிலிக்கும் உள்ள difference பார்க்கலாம். So rateங்கிறது என்னன்னா it represents the speed of the reaction. So rate வந்து என்னது speed of the reaction கொடுக்குது. வேதிவினை வேகம் கொடுக்குது. Rate constant that is the proportionality constant. So இப்போ ரேட்ங்கிறது இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரேட் வந்து ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். பட் ரேட்ங்கிறது ஸ்பீட், அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு என்ன செஞ்சிடும், அதோட ஸ்பீட் மாறிட்டே இருக்கலாம். ஸோ மேபி 5 minutesல அது ஃபாஸ்ட்டாக நடக்கலாம், அதுக்கடுத்து 5 minutesல ஸ்லோவாகலாம், அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்ருக்கலாம், ஸ்லோ ஆகிட்டே போகலாம். ஸோ அடுத்தது இட் இஸ் மெஷர்ட் இன் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ரேட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே போல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அது இன்க்ரீஸ் ஆகுதா, அது டிக்ரீஸ் ஆகுதா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சு நம்ம ரேட் கண்டுபிடிக்கலாம். பட் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எப்போ ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு யூனிட்டி. அதாவது நம்ம ஃபார்முலா என்னது, rate is equal to rate constant into concentration of reactants. அப்போ எப்போ அந்த concentration of reactants வந்து யூனிட்டி, அதாவது 1க்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ என்ன ஆயிரும், தட் இஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து யூனிட்டி 1க்கு எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு, தட் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட்க்கு ஈக்குவல் ஆயிரும். அடுத்தது it depends on initial concentration of reactants. So rate வந்து depends on initial concentration of reactants. So initial concentration நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அதை பொறுத்து அது ரேட்ஸ் மாறும். அப்போ மேபி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதிகமான அளவு நம்ம வந்து ரியாக்டன்ஸ் எடுத்திருந்தோம்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் ரேட் கான்ஸ்டன்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அது வந்து ஏன்னா பிகாஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ சேஞ்ச் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக் டிவைடட் பை டைம் போடுறப்போ rate constant does not depend upon initial concentration of reactants. So initial concentration of reactants க்கு depend ஆகாது. So வினை வேக மாறிலி. So வினை வேகம் ஒரு வேதி வினையின் வேகத்தை பொறுத்து அமையும். இது ஒரு மாறிலியா இருக்கும். அதாவது அதே போல வினை வேகம் வினைப்படு பொருளின் செறிவு வந்து குறைவுபடுறத கணக்கிடும். இதில் ஒவ்வொரு வினைப்பொருளின் செறிவும் 1 mole per liter ஆகும்போது வினை வேகம் வந்து வினைவேக மாறிலி வினை வேகத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வினைப்படு பொருளின் செறிவும் 1 mole per liter ஆகும்போது வேக மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது வேக மாறிலி வேகத்திற்கு சமமாயிரும், ரேட்க்கு ஈக்குவல் ஆயிரும்.
அடுத்தது துவக்க செறிவினை பொறுத்து அமையும். ஸோ இது வந்து வினை வேகம் வந்து துவக்க செறிவினை பொறுத்து அமையும், இது துவக்க செறிவினை பொறுத்து அமையாது வினை வேக மாறிலி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டினா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய எலிமெண்ட்ரி ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். ஒரு ரியாக்ஷன் வந்து எலிமெண்ட்ரி ஸ்டெப்னு சொல்கிறப்போ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். எந்த ஸ்டெப்பில் நம்ம அதுக்கு ரேட் கண்டுபிடிக்க முடியுமோ, ரேட் கண்டுபிடிக்கணுங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் 2-3 ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், சார் கேட்டலிஸ்ட் ஆட் ஆகி அது ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணலாம், அந்த இன்டர்மீடியேட்லேருந்து என்ன செய்யலாம், அது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 ஸ்டெப்பில் நடக்கும்போது எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்குது, அந்த ஸ்லோ ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன செய்யணும், ரேட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது லாஸ்ட் இயர் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ SN1 SN2 இதில் எதுக்கு வந்து ரேட் கண்டுபிடிக்க முடியும், எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்லேயும் நடக்கலாம், அட் த சேம் டைம் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ அப்போ எந்த ஸ்டெப்பில் அதுக்கு நம்ம ரேட் கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் அதுடைய எலிமெண்ட்ரி ஸ்டெப், இல்லைனா எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இன் அ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் இல்லை இவ்வளோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், அதாவது அதுதான் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். ஒரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ், அதாவது நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்குதோ அதுதான் மாலிகுலாரிட்டி. ஸோ அந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் அந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குதோ தட் இஸ் த மாலிகுலாரிட்டி. ஒரு அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடும் வினைப்படு பொருட்களின் மொத்த எண்ணிக்கை தான் மூலக்கூறு எண் எனப்படுகிறது. மாலிகுலாரிட்டினா மூலக்கூறு எண். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பின்னால் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னொன்று ஆர்டர்னா என்ன? ஸோ ஆர்டர்னா என்னென்னா, ஆல்ரெடி பார்த்தோம், XA + YB gives products அப்படின்னு சொன்னால், ஸோ அதோட ரேட்டில், அதாவது ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A கான்சன்ட்ரேஷன் டு த பவர் M, B கான்சன்ட்ரேஷன் டு த பவர் N. இந்த M வந்து Xக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லைனாவும் இருக்கலாம். இந்த MNங்கிறது வந்துன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லி டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் டு த பவர் இருக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த M + N தான் என்னது ஆர்டர். ஸோ ஆர்டருங்கிறது M + N வினை வகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வினை வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, 0 ஆர்டரா, இதெல்லாம் பார்க்குறது தான் வினை வகை. ஸோ மாலிகுலாரிட்டினா என்னது, மூலக்கூறு எண், அந்த ரியாக்ஷனுடைய மூலக்கூறு எண். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப், அந்த மெக்கானிசம் எல்லாம் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டெப்பில் எத்தனை மாலிகுல்ஸ் இல்லைனா ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அதுதான் மாலிகுலாரிட்டி. ஆர்டர்னு சொல்கிறப்போ அந்த ரேட் லாவில் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர்ஸில் ஆட் பண்ணோன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை பவரை ஆட் பண்ணோன்னா வி கெட் ஓவரால் ஆர்டர். ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பவர் இருக்குதோ அதுதான் அதோடைய ஆர்டர். ஒரு ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா, 2 ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா அதோட சம், அதை ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். So order of a reaction, molecularity of a reaction. So order சொல்றப்ப இந்த sum of powers of concentration terms involved in experimentally determined rate law. So rate lawல இருக்கிற concentration terms உடைய power, செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல், அதுதான் வினை வகை. So molecularity is the total number of reactant species that are involved in a elementary step. So elementary stepல, ஸோ எந்த இதில் நம்ம ரேட் டிட்டர்மைன் பண்ணுறோம் அந்த ஸ்டெப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் தான் மாலிகுலாரிட்டி. அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைப்படு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை, அதுதான் மாலிகுலாரிட்டி. ஸோ இது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி 0 ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டிஜர். ஆர்டர்னு சொல்கிறப்போ 0 இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், இன்டிஜர் 0 ஆர்டரும் இருக்குது. பட் மாலிகுலாரிட்டி வந்து கண்டிப்பாக ஹோல் நம்பராக இருக்கும், கேனாட் பி 0. ஏதாவது ஒரு 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு மாலிகுலுமே இன்வால்வ் ஆகலன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அது ரியாக்ஷனே அங்கே நடக்கலன்னு அர்த்தம். அப்போ கேனாட் பி. இப்போ மாலிகுலாரிட்டின்னு சொல்கிறப்போ எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகுது, அப்போ ஒரு மாலிகுலுமே அதில் இன்வால்வ் ஆகலை 0 அப்படின்னு சொன்னோம்னா
அந்த ரியாக்டண்ட்டே ரியாக்ஷனே நடக்கலை. அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர், cannot be 0 or a fractional நம்பர். ஸோ இது ஆர்டருங்கிறது இட் இஸ் அசைன் ஃபார் அ ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஓவரால் ரியாக்ஷனுக்கும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும் ஆர்டர். ஸோ சிங்கிள் பர்டிகுலர் ரியாக்டண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம், அட் த சேம் டைம் ஓவரால் ரியாக்ஷனுக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மாலிகுலாரிட்டினா என்னது, எலிமெண்ட்ரி ஸ்டெப், அந்த மெக்கானிசம் எந்த ஸ்டெப்பில் நம்ம ரேட் டிட்டர்மைன் பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்பில் அந்த மெக்கானிசம் இருக்கிற ரியாக்ஷனில் எந்த ஸ்டெப்பில் நடக்குதோ, எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவாக நடக்குதோ, அதாவது ரேட் டிட்டர்மைன் பண்ணுறோமோ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான். ஸோ அதனால் இட் இஸ் அசைன் ஃபார் ஒன்லி தட் எலிமெண்ட்ரி ஸ்டெப். அந்த ஸ்டெப்புக்கு மட்டும்தான் நம்ம நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு படிநிலைக்கும் என்ன செய்யுது, மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா வினை வகை வந்து ஒட்டுமொத்த வினைக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1. ஸோ எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, O2 அண்ட் NO2. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் O2வின் செறிவு வினை வேகத்தை இந்த இதோடைய கான்சன்ட்ரேஷனில் செறிவில் NO, O2, NO2ங்கிற செறிவில் அந்த வினை வேகத்தை நம்ம நினைச்சிடலாம், கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் the reaction 2NO plus O2 gives 2NO2. இந்த ரியாக்ஷனில் ரேட் இஸ் ஈக்குவல் டு, ரேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ரியாக்டன்ட் சைட் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், மைனஸ் கண்டிப்பாக போடணும். அட் த சேம் டைம் எத்தனை மோல்ஸ் இருக்குது, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. ஸோ -1/2 dNO டிவைடட் பை dt மைனஸ் ஓட்டோட கான்சன்ட்ரேஷனில் சொல்லும்போது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dO2 டிவைடட் பை dt. ப்ராடக்ட் சைட் சொல்லும்போது மைனஸ் வராது, 1/2 dNO2 டிவைடட் பை dt. So second example, when O2 concentration is decreasing at 0.2 mole per liter per second, at what rate is NO2 concentration is increasing at that instant? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் O2வின் செறிவு 0.2 mole per liter per second என்ற அளவில் குறைகிறது எனில் அந்நேரத்தில் NO2வின் செறிவு எந்த விகிதத்தில் அதிகரிக்கும்? ஸோ இது எப்படி, அதாவது NO2வோடைய ரேட் வந்து எப்படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ dNO2 பை dt நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ரேட் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம ரேட் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், தட் இஸ் ஸோ நம்மளுக்கு NO தேவையில்லை, O2க்கும் NO2க்கும் அவங்க கம்பேர் பண்ணி எழுதினா போதும். அப்போ dNO2 இதில் எதுவுமே இல்லை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் முன்னால் இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ டிவைடட் பை எதுவும் கிடையாது. ஸோ மைனஸ் dO2, அது ரியாக்டன்ஸ்ங்கிறனால மைனஸ் dO2 டிவைடட் பை dt தட் இஸ் ஈக்குவல் டு 2 மோல்ஸ் இங்கே இருக்கிறனால 1/2. இது ப்ராடக்ட் சைன்கிறனால நெகட்டிவ் சைன் வராது, dNO2 டிவைடட் பை dt. ஸோ இதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது அப்போ dNO2 பை dt தான் நமக்கு வேணும். வாட் ரேட் இஸ் NO2 இன்க்ரீசிங் அட் தட் இன்ஸ்டன்ட்? ஸோ இதில் ரெண்டையும், ஸோ இதில் dNO2 டிவைடட் பை dt நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 என்ன செய்யலாம், இங்கே மல்டிப்ளை பண்ணுது. அப்போ 2 இன்ட்டு -2 இன்ட்டு dO2 டிவைடட் பை dt. ஸோ அதை நம்ம dO2 பை dt எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 0.2 mole liter per second. ஸோ செகண்ட் வரைக்கும் கொடுத்ததுனால டிவைடட் பை dt நம்ம கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ dO2 டிவைடட் பை dt. ஸோ 0.2 moles liter per second. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 இன்ட்டு 0.2 தட் இஸ் 0.4 mole per liter per second. ஓகே, ஸோ இதில் when O2 is decreasing at இவ்வளோ தட் இஸ் ரேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரேட்ங்கிறப்போ மைனஸ் dO2 பை dt. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னாலும் நம்ம கண்டுபிடிச்சலாம், மோர் per liter மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன், per செகண்ட் கொடுத்ததுனால இது வந்து ரேட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ dO2 டிவைடட் பை dt நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 0.4 moles per liter per second. Then example 3.
What is the order with respect to each of reactant and overall order of the following reaction? So order எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது. ஸோ 5Br minus plus BrO3 minus plus 6H plus gives 3Br2 plus 3H2O. At the same time உங்களுக்கு ரேட் ஈக்குவேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ரேட் ஈக்குவேஷன். KBr minus same time ஓவரால் ஆர்டர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செய்யணும் பார்க்கணும். ஸோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு Br மைனஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ பவரில் எவ்வளோ இருக்குது? 1. ஸோ தட் இஸ் 1. So order with respect to BrO3 minus எவ்வளவு இருக்குது? That is 1. So H plus ஓடுது. So that is order with respect to H plus எவ்வளவு இருக்கு? That is 2. Order with respect to BrO3 minus that is equal to 1. So இப்போ overall order பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம்னா that is இது எல்லாத்தையுமே that is the rateல இருக்கிற எல்லா பவர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா overall order கிடைச்சிரும். So overall order of a reaction is 1 plus 2 plus 1 that is equal to 4. So அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். So CH3 CHO gives CH4 plus CO. So இதோட ரேட் கொடுத்துட்டாங்க K into CH3 CHO to the power 3/2. So இப்போ ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது. அப்போ each of the reactant. So order with respect to each of the reactant கொடுத்தாங்க. இல்லை ஒரே ஒரு ரியாக்டன்ட் அதாவது அசிட்டால்டிஹைட் மட்டும் இருக்கும். அப்போ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அசிட்டால்டிஹைட் எவ்வளோ இருக்கும்? ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. So that is order with respect to acetaldehyde that is equal to 3/2. அப்போ ஓவரால் ஆர்டர் எவ்வளோ தான்? 3/2 தான். ஓவரால் ஆர்டர் இஸ் ஆல்சோ 3/2. ஸோ ஏன்னா எதை ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம எப்படி ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் that is the rate of the reaction x plus 2y gives product is 4 into 10 to the power minus 3 mole per liter per second. So rate கொடுத்துட்டாங்க. If x concentration is equal to y concentration is equal to 0.2 m and rate constant at 400 K is 2 into 10 to the power minus 2 s minus rate constant that is K கொடுத்துட்டாங்க. What is the overall order of the reaction? So நம்ம இப்போ ரேட்டில் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், பவரில் என்ன இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n, ஸோ ஒய் டு த பவர் m. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு எக்ஸ் டு, ஸோ இதில் எக்ஸ் டு த பவர் 1 ஒய் டு த பவர் 2 நம்ம எழுதிடக்கூடாது. ஸோ ஒய் டு த பவர் m. ஸோ ரேட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது 4 into 10 to the power minus 3 கொடுத்துட்டாங்க. ஸோ 10 to the power minus 3 mole per second liter per second. K வேல்யூ கொடுத்துட்டாங்க. K வேல்யூ 2 into 10 to the power minus 2 S inverse into X உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. that is 0.2 m. Y ஓட கான்சன்ட்ரேஷனும் சேம் தான் 0.2 m. அப்போ 0.2 to the power n 0.2 to the power m. ஸோ அப்போ பேஸ் ரெண்டு சேம்ங்கிறனால n plus m. ஸோ நம்ம யூனிட்டை கூட நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா, யூனிட்டை நாங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4 into 10 to the power 3 divided by 2 into 10 to the power minus 2 that is equal to 0.2 to the power n plus m. இது எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ 0.2, ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறப்போ 10 to the power minus 3 இந்த 10 to the power minus 2 மேலே போகிறப்போ 10 to the power 2 ஆயிரும். ஸோ minus 3 plus 2ன்னு சொல்கிறப்போ minus 1, 10 to the power minus 1, 4 divided by 2 ஆயிரும். ஸோ அப்போ 2 into 10 to the power minus 1 that is equal to 0.2. ஸோ இங்கே 0.2 n to the power n. ஸோ 0.2 is equal to 0.2 to the power n plus m. ஸோ இந்த n plus அப்போ இங்கேயும் 0.2 இருக்குது, இங்கேயும் 0.2 இருக்குது. அப்போ ரெண்டையும் மேலே இருக்கிற பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். பவர் என்ன இருக்குது இங்கே 0.2 to the power 1. அப்போ n plus m that is equal to 1. ஓகே, கம்பேரிங் the powers on both sides. So powers நம்ம both sides நம்ம கம்பேர் பண்ணுறப்போ 1 is equal to n plus m. ஸோ ஓவரால் ஆர்டர் எவ்வளவு n plus m தான் நம்மளுக்கு, that is equal to 1. ஸோ இதோடைய ஸோ எப்படி நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கலாம்? ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்து ரேட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y gives விளைபொருள் அப்படின்னா எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.2 m என்ற வினையின் வினை வேகம் 4 into 10 to the power minus 3 mole per liter per second எனும்போது
400K இல் வினை வேக மாறிலி 2 × 10⁻², செகண்ட் இன்வர்ஸ் இவ்வினையின் ஒட்டுமொத்த வினை வகையை கண்டறிக. ஒட்டுமொத்த வினை வகையை கண்டறிக அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், வேக விதி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஸோ எழுதிட்டு இதில் உள்ள வினை வேகம் எவ்வளவு இதில் எழுதிடலாம். வினைவேக மாறிலி 2 × 10⁻², K எழுதிடலாம். ஸோ இந்த எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஒய் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, அதோடைய செறிவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 0.2. ஸோ இந்த உங்களுக்கு இந்த யூனிட்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறும் வேல்யூ மட்டும் போட்டால் போதும். ஸோ வேல்யூ மட்டும் போட்டிங்கன்னா 4 × 10⁻³ டிவைடட் பை 2 × 10⁻². ஸோ கேன்சல் பண்ணுறப்போ இங்கே மேலே வந்து 10⁻1 மட்டும் வரும். ஸோ 4 2 கேன்சல் ஆகிறப்போ 2 × 10⁻1, 10⁻1ங்கிறப்போ டிவைடட் பை 10ன்னு அர்த்தம். இப்போ 2 டிவைடட் பை 10 0.2. ஸோ இந்த பக்கம் அதே போல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்னது 2 × 10⁻²ன்னு என்ன அர்த்தம், சாரி 2 × 10⁻² தான் இந்த சைடில் கீழே வந்துடுது. ஸோ 2.2 × 10⁻m, 0.2 × 10⁻m, n பேஸ் வந்து சேம்ங்கிறதுனால 0.2 n + m. ஸோ 0.2 டு த பவர் m n + m. யூனிட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே 0.2 டு த பவர் 1, 0.2 டு த பவர் n + m. ஸோ n + m தான் நம்மளுக்கு ஆர்டர். ஸோ இப்போ n + 1 m எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1க்கு ஈக்குவலாக இருக்குது. கம்பேரிங் த பவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா பேஸ் ரெண்டு சேம்ங்கிறதுனால பவர்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ n + m = 1. ஸோ அதுதான் ஓவரால் ஆர்டர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், ரேட்லாம் எழுதணும். ஸோ அதோடைய ரேட் வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அப்புறம் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ, ஒய் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ போடணும். இந்த கேயை நம்ம இங்கே நினச்சிருக்காங்க, கீழே கொண்டு வந்து நினச்சிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டுமே சேம் பேஸ்ங்கிறதுனால பவர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ரெண்டு சேம் பேஸ் இருந்துச்சுன்னா 0.2 டு த பவர் n, 0.2 டு த பவர் m = 0.2 டு த பவர் n + m. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 0.2 = 0.2 டு த பவர் n + m. ஸோ 0.2 வெறுமனே இருந்துச்சுன்னா டு த பவர் என்ன இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ n + m வேல்யூ வந்து எதுனா 1. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ n + m = 1. ஸோ இப்படி தான் ஆர்டர் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்ததில் ரேட் எப்படி பார்க்குறது, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த லெசன் வெரி ஈஸி லெசன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்களே என்ன செஞ்சிடலாம், ரேட் கான்ஸ்டன்ட் அட் த சேம் டைம் ஆர்டர் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.